ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். அதை என்னென்னு பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. இப்போ எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிறதால ஏதாவது வித்தியாசமாக செய்து சாப்பிடுவோம்னு யோசித்து செய்த சாப்பாடு. என்ன சாப்பாடுண்டா மீட் ஃப்ரையும் சலாட் மிக்ஸும் செய்த நாங்கள். இது நான் செய்யலை, என் ஹஸ்பண்ட் செய்தவர். நான் வீடியோ எடுத்தேன். நான் என்னென்ன தேவையென்றெல்லாம் நான் எடுக்கல, எப்படி செய்கிறேன்னு மட்டும் காட்டுறேன். இது இறைச்சி, என்ன இறைச்சி என்றாலும் உங்களுக்கு விருப்பமானது எடுக்கலாம். இது பண்டி இறைச்சி, அவருக்கு கூட விருப்பம் என்றதால் எடுத்தது. அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி, உள்ளி சின்ன சின்ன வெட்டி போடணும். அதை கொஞ்சம் நேரம் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பிறகு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு, லீக்ஸ், கோவா, தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினது. இது தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் தூளும் போட்டு உப்பும் போட்டு பிரட்டி தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலையும் அந்த இறைச்சி இந்த தண்ணியிலையும் தான் அந்த உருளைக்கிழங்கு அவியும். எல்லாத்தையும் போட்டு கரண்டியால் இதண்டிட்டு கிளறிட்டு மூடியால் மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை அவிய விடணும். தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. அந்த தண்ணி தன்மை வத்தும் வரைக்கும் நல்லா கிளறி எடுக்க வேணும். ஏன்னா சலாட்டோட சாப்பிட்றதுக்கு தண்ணி தன்மையாக இருக்கக்கூடாது. நாங்கள் சோறோட சாப்பிட்றேன்டா கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கலாம். இது சலாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக. இப்போ நாங்கள் அந்த இறைச்சி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் அவிஞ்சு வந்துட்டுது. பார்க்கவே வடிவாக இருக்குது, சாப்பிடணும் போல். அதோட சலாட் மிக்ஸ் செய்திருந்தேன். ஒரு பாதி சலாட்டும் வெட்டி மைஸும் போட்டு ஒரு கேரட்டும் ஒரு தக்காளியும் வெட்டி எடுத்தினேன். இது மைஸ்டின், இது சலாட் சோஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதையும் விட்டு அதோட கொஞ்சம் மயோனேஸும் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சேர்த்து கொஞ்சம் மிளகு பவுடரும் தூவினான், கொஞ்சம் உரப்பாக இருக்கட்டும். அவ்வளவுதான் சலாட் மிக்ஸுக்கு சேர்த்தது. இப்போ நாங்கள் அந்த மீட் ஃப்ரையும் சேர்த்து அதோட சலாட்டையும் போட்டு இதுதான் எங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு. இதுக்கு பான் வாங்கி பானோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதில் பிள்ளைகள் சலாட் சாப்பிடுவினா இறைச்சி சாப்பிட மாட்டோம், உரைப்பாக இருக்குமெண்டு அது இறைச்சியை கழுவிட்டு கொடுத்துறான் அவைக்கு. இது நாங்கள் டக்குன்னு யோசித்து செய்த ஒரு ரெசிபி. என் ஹஸ்பண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதால அவருக்கு இப்படி நிறைய சாப்பாடுகள் தெரியும், அதால் திடீரென்று செய்த நாங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய்.